இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில மையம் எடுத்த முடிவின் அடிப்படையில் மாதத்தில் கடைசி நாளன்று 30 அல்லது 31ஆம் தேதி அன்று வெறுங்கையோடு ஓய்வு பெற்ற தொழிலாளி வீட்டிற்கு அனுப்பாதே என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற அடிப்படையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 24 மாதங்களாக ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு எவ்விதமான பணப்பலனும் வழங்கவில்லை. வருங்கால வைப்பு நிதி சட்டத்தின்படி 30 நாட்களுக்குள் PF தொகை வழங்க வேண்டும், அதையும் வழங்காமல் இருக்கின்றார்கள். சட்டப்படி 90 நாட்களுக்குள் அனைத்து விதமான பணப்பலனையும் வழங்க வேண்டும், அதையும் இந்த அரசாங்கமும் நிர்வாகம் மதிக்காமல் தொழிலாளியை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷன் அரியர் நிலுவைத் தொகை என்பது ஆண்டு கணக்கில் வழங்காமல் இருப்பதை கண்டித்தும், அதேபோல மருத்துவ காப்பீடு திட்டம் என்பதை கிட்டத்தட்ட இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 25 வருடங்கள் ஆகியும் மருத்துவ காப்பீடு திட்டம் என்பதை வழங்காமல் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல DA நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 2015 2025 வரை பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காமல் இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. 2015 முதல் 2025 வரை DA நிலுவைத் தொகை அரியர்ஸோடு உடனடியாக இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அரசு தனியாருக்கு பேருந்துகளை விற்காது என்று சொல்லிக்கொண்டே இன்று இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 2 முறையாக மினி பஸ்ஸை தனியாருக்கும் அதே போல மின்சார பேருந்து என்று 30/6/2025 தமிழக முதல்வரே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோசரம் மின்சார பேருந்தை தாரவார்த்து கொடுத்துகிறார். அந்த மின்சார பேருந்து 12 ஆண்டு கால ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் கிட்டத்தட்ட சென்னையில் 5 பணிமனைகளை அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு பராமரிப்பதற்கு அதில் பணி செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் கூட ஒட்டுமொத்தமாக தனியார் தான் அதை கையாளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கண்டித்து மாதந்தோறும் 30 அல்லது 31ஆம் தேதி இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது என்ற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த மண்டலங்களில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே தமிழக அரசும் நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கேட்டுக்கொள்கிறேன். கோரிக்கை தெரிவிக்க வைக்காத பட்சத்தில் வரக்கூடிய 21 திருச்சியில் நடைபெறக்கூடிய மாநில நிர்வாகி கூட்டத்தில் அடுத்த கட்ட இயக்கத்திற்கு நாங்கள் திட்டமிடுவோம்.